Bread omelette recipe in Tamil. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு தேவையானது ப்ரெட்டு ஒரு 4 பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு 4 முட்டை இது உடச்சி நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கு எண்ணெய் தேவையானது. மஞ்சள் தூள் கொஞ்சம் நமக்கு தேவையானது கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு மிளகுத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள். அடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் நம்ம அதில் போட்டுக்கலாம். இது எல்லாவற்றையும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா இது ஒன்றோட ஒன்று நல்லா எல்லாம் கலந்து நல்லா அடிச்சுக்கணும். அதை பெரும்பாலும் இது முட்டை கொஞ்சம் ஸ்மெல் வரும், அதுக்காக தான் மஞ்சள் பொடி போட்டிருக்குது. கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்றதுனால மிளகு பொடியும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு இது ஈவினிங்கில் நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு இது பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க விரும்பி. இது நீங்கள் நல்லா இது ஒன்றா கலந்துக்கணும். இதை ஏன்னா திருப்பியே வரக்கூடாது. இப்போ தவா வச்சுருக்கிற அடுப்பில் அது நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் கொஞ்சம் நம்ம அதுக்கு விட்டுக்கலாம். இப்போ நெய் சமமாக ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு 2 ப்ரெட்டையும் இதில் வச்சுக்கணும். பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்க முட்டை கூட சாப்பிடாது. இந்த மாதிரி ப்ரெட்டில் ஆட் பண்ணி நம்ம கொடுத்தா அந்த பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க.